விரோதமாகவே நான் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கேன் முன்னர் சொல்லிட்டார். விஜய் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். விஜய்க்கு வரும் காலமாக கெட்ட காலம் கெட்ட காலம் கெட்ட காலம். புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. ஜனங்கள் கூட்டத்தை பார்த்து அப்படியே பார்த்து அப்ப அதுக்கப்புறம் மணல் போட்டாரு, ஒரு மணல் போட்டா நீங்க கூட பார்த்துட்டு நம்ம தான் முதலமைச்சர் கத்தி கத்தி பேசுவாரு. சிம்மாசன் மாதிரி அப்படியே சவுண்ட் கொடுத்து பேசுவாரு. மக்கள்லாம் பேணிக்க நினைக்கிறாரு. அவர் முதலமைச்சர் வரலான்னு நினைக்கிறாரு. அவர் இதயத்தின் எண்ணங்களை அறிந்து அழகிற தேவன். அவர் முதலமைச்சர் வர முடியாது, வர முடியாது. அவரை சுற்றியுள்ள துறைகளால் அவர் வேதனைப்படுவாரு, வாழாமல் வேதனைப்படுவாரு. அரசியலை விட்டு விலை ஓடி விடுவார். நல்லா குறித்துக் கொள்ளுங்கள். எல்லா தமிழ் மக்களை குறித்துக் கொள்ளுங்கள். செய்தி நிருபரங்கள் எல்லாம் குறிச்சுக்கோங்க. அரசியல் விட்டு விலை ஓடி விடுவார். இந்த நாட்டை விட்டு விலை ஓடி விடுவார். இது என் தேவனாய கர்த்தர் கடவுள் நிச்சயமா நிறைவேறும். பொறுத்து பார்ப்போம். என் தேவனாய கர்த்தர் நடிகர் விஜய் குறித்து தீர்க்க தரிசனங்களின் சுருக்கம் என்னன்னா, நடிப்பு தொழில் கடவுளாக கொடுக்கப்பட்டது.